1987 වර්ෂයේදී 1987 ඉන්දුලංගා ඔப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் JVP එකේ කරපු ඝාතන පිළිබඳව දැන් ලිස්ට් වෙනවා එළියට. ඒවත් දැන් පරීක්ෂණ කරනකොට JVP එකේ ඉන්න ගොඩක් කට්ටිය කැමති වුණෙත් නැහැ. தொடர்ச்சியா நாம பேசி வார பட்லந்த வதை முகாம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தினுடைய விவாதம் இடம்பெற போகுது. அதுக்கு 2 நாள் ஒதுக்க போறாங்க. அந்த 2 நாள் எது அப்படின்ற செய்தி கூட இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. அதை தாண்டி இந்த பட்லந்த வதை முகாமுடைய பிரதான சந்தேகம் அல்லது பிரதானமா குற்றம் சாட்டப்படுகிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவருடைய தரப்பு பக்கத்தை அவருடைய எதிர்ப்பையும் அவர் அதில் உள்ள விஷயங்களையும் இன்றைய நாளில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இன்றைய நாளில் பரவலா பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தமிழ்ல முழுமையா உங்களுக்காக நான் தாரன். அதோட இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பாக இன்றைய நாளில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தாமதம், அதாவது இந்த விஷயத்துல காலதாமதம் ஆயிட்டாரு. இதுக்கு முதல்ல இது சம்பந்தமா அது பேசிருக்கணும், சம்பந்தமா விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனா இப்ப லேட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான பாராளுமன்றத்தினுடைய முதலாவது விவாதம் இடம்பெற போகுது. அதுக்கு பிறகு இன்னொரு தேதி அறிவிக்கப்படும். இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருக்கு. இது ஏன் செய்ய போறாங்கன்னு சொன்னா, நீதி நியாயம் பற்றியான பல விஷயங்கள் பல உண்மைகள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விவாதம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தோட இப்ப நாங்க ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பட்லந்த வதை முகாம் தொடர்பான தன்னுடைய பக்க நியாயத்தை அல்லது தான் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம் வாங்க. 1987 වර්ෂයේදී 1987 இந்துலங்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி நாடு முழுவதும் ஸ்திரமற்ற நிலையினை உருவாக்க முயன்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் ரகசிய இடங்களை பாதுகாக்கும் பலம் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டது. பியகம பிரதேசத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், டீசல் மின்சார வலுசக்தி நிலையம், மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரத்தினை வழங்கும் மத்திய ஸ்தானம், வர்த்தக வலயம் என பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் பல காணப்பட்டன. அந்த பிரதேசங்களை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினர் கொண்டு வரப்பட்டார்கள். பாதுகாப்பு பிரிவினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி ஆணைக்குழுவுக்கு சொந்தமான அந்த சந்தர்ப்பத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கட்டிடங்கள் மற்றும் சில வீடுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அப்போது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகத்தர்கள் அந்த வீடுகளில் தங்கியிருந்தார்கள். இந்த வன்முறை காலத்தில் சப்புகஸ்கந்த போலீஸ் நிலையத்தை தாக்கி நிலைய பொறுப்பதிகாரியை கொலை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் திரு ரஞ்சன் விஜயரத்ன அவர்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி இராணுவ மற்றும் போலீசாரின் பாதுகாப்புக்காக வீட்டு தொகுதிகளில் காலியாக காணப்பட்ட வீடுகளை அவர்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். සපුකස්කන්ද පොලිස්ථානට පහර දී ස්ථානාධිපතිවරයා මරා දැමු ලැබුවා. ඒ අවස්ථාවේදී ආරක්ෂක නියෝජ්‍ය ඇමති රංජන් විජේරත්න මහතා මට කතා කර යුද්ධ හමුදා හා පොලිස් නිලධාරීන්ගේ ආරක්ෂාව සඳහා නිවාස සංකීර්ණයේ හිස්ව පැවති නිවාස උන්ට ලබා දෙන ලෙස இல்லா சிட்டியா. அதன் அடிப்படையில் குறித்த வீட்டினை கலனி போலீஸ் அதிகாரி நவீன் தெல்குடா அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்தோம். மாகாண சபை அமைச்சர் ஒருவர், கூட்டுறவு அமைப்பின் தலைவர் ஒருவர், போலீஸ் சார்ஜன்கள் என சில நபர்களை கொலை செய்தல் என்பன இதற்கிடையில் நடந்திருந்தது. அத்தோடு இன்னும் ஒரு மாகாண சபை அமைச்சர் ஒருவரின் வீட்டுக்கும் தாக்குதல் இடம்பெற்றது. நிலை குலைந்த மக்களின் வாழ்க்கையை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதோடு நாட்டின் சமாதானத்தினை மற்றும் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 1994 பின்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் பட்டலந்த பிரதேசத்தில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை தேட குழு ஒன்றினை ஸ்தாபித்தார். அதற்கு பல்வேறு நபர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். என்னை இங்கு சாட்சியாளராக மட்டுமே அழைத்தார்கள். அப்போது நான் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக கடமை புரிந்தேன். මම කැඳෙව්වේ සාක්ෂිකරුවෙක් ලෙස පමණයි. ඒ වන විට මා රටේ විපක්ෂ නායකයා ලෙස කටයුතු කරා. බටලන්ද කොමිෂන් පත් කළේ සම්පූර්ණ දේශපාලන මඩගැසීමක් අරමුණු කරගෙනයි.
නමුත් ඒ උත්සාහය සාර්ථක වුණේ නැහැ. பட்டலந்த குழு அமைக்கப்பட்டது முழுமையான அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டு இருந்தும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. அறிக்கையின் தீர்மானங்களில் என் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சராக போலீஸ் அதிகாரிகள் ஊடாக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வீடுகளை வழங்கியது முறையற்றது என. அதன் சரியான வழிமுறை போலீஸ் மா அதிபருக்கு வீடுகளை ஒப்படைத்து அதனூடாக குறித்த உத்தியோகத்தர்களுக்கு கையளிப்பதேயாகும். இந்த செயற்பாட்டின் காரணமாக நானும் திரு நவீன் தெல்குடா அவர்களும் மறைமுகமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வேறு எந்த விடயங்களும் எனக்கான என்னை சார்ந்தது கிடையாது. மக்கள் விடுதலை முன்னணி 1988-90 காலப்பகுதியில் மேற்கொண்ட தீவிரவாத நடவடிக்கைகள் பல பற்றிய ஆணைக்குழுவின் அறிக்கையின் முடிவுகள் தலைவரின் பரிந்துரைக்கு விடப்பட்டுள்ளது. තීරණ සමාපatti නිරීක්ෂණවලට දැක්වෙනවා. එහි පසුබිමත් කියවෙනවා. ජනතා විමුක්ති පෙරමුණ කළ දරුණු ත්‍රස්ත ක්‍රියා ගැන කොමිෂන් වාර්තාවේ 3 වැනි පරිච්ඡේදයේ தீர்க்க வசයෙන් கருணு சந்தகன் வேண்டுவா. அதன் பின்னணியும் விளக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி மேற்கொண்ட கொடூரமான தீவிரவாத நடவடிக்கைகள் பற்றி ஆணைக்குழு அறிக்கையின் 3ஆம் சரத்தில் விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முழு வரலாறும் அங்கு உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் என்னை சாராது. அந்த அறிக்கையினை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையினை ஒளித்து வைத்திருந்ததாக குறிப்பிட்டு யாருக்கும் குற்றம் சாட்ட முடியாது. 2000ஆம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடராக அது இருந்தது. ஆனால் யாரும் அது பற்றி விவாதிக்க அனுமதி கோரவில்லை. குறைந்தது மக்கள் விடுதலை முன்னணியாவது அது பற்றி கோரிக்கை முன்வைக்கவில்லை. அநேகமானோர் அறிக்கையினை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பாராளுமன்றில் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என நாங்கள் நம்பலாம். இவ்வளவு காலமும் ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த அறிக்கையினூடாக குறுகிய அரசியல் லாபத்தினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதனையும் குறிப்பிட வேண்டும். அதே போல பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையினை 25 ஆண்டுகளுக்கு பின்னர் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளும் சம்பிரதாயம் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகில் வேறு எந்த நாடுகளிலும் கிடையாது. கிசிம சம்பிரதாயம் மே ரட்டே அனிக் பார்லிமென்ட்வலத் நஹ. இதுதான் அவர் சொன்ன முழுமையான விளக்கம். இந்த விஷயம் ஆரம்பத்திலே ரணில் விக்ரமசிங்கே தொடர்பா பேசியிருக்கலாம். ஆனா இது தொடர்பா பேசல. இப்ப இது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறின பிறகு ஏதோ பேசியிருக்காரு. ஆனா அவர் ஏன் இது சம்பந்தமா பேசல அப்படின்ற விஷயங்கள் பல தரப்பட்ட வகையில பேசப்படுது. ஏன்னா இது ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கையாக இருந்தாலும் இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அது தொடர்பான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இது போகல. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு இடையில இருந்த அரசியலுக்கு பயன்படுத்திய ஒரு ஆவணமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இது அந்த நேரத்தில் கொண்டு வந்திருந்தா ஜேவிபி பல மடங்கா உடைஞ்சிருக்கும். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இதோட எதிர்ப்பாகவும் இதுக்கு எதிராகவும் இருந்தாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இதுல உள்ளடக்கப்பட்ட பல விஷயங்கள் ஜேவிபிக்கு எதிராக மட்டுமில்லை, அவர்கள் செய்த கிளர்ச்சியினுடைய பல பாதிப்புகள் பற்றியும் இதுல இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்களால ஒவ்வொரு தரப்புகளும் இதை அப்படியே வச்சிருந்தாங்க. இதை பத்தி எதுவுமே மேலதிகமான விசாரணைக்கோ அல்லது நடவடிக்கைகளுக்கோ போகல. இது எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காகவும் எல்லாருடைய அரசியல் பிரச்சார ஆயுதமாகவும் இது பயன்படுத்தப்பட்ட அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா இருந்தது. அதிலேயும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அதை ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார். அதோட நேற்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் ஒரு உரையை நான் பார்த்தேன். தமிழ் அரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்தார். මේ බටලන්ද වාර්තාව පිළිබඳවත් මේක මේ සභාගත කිරීම තුළින් මට කිසිම විශ්වාසයක් නැහැ ඒකේ ඉන්න වැඩිකරුවන්ටත් දඬුවම් දෙයි කියලා. මොකද මම දන්න විදිහට JVP එකේ හිටපු දැන් ඉන්න නායකයෝ ඔක්කොම අවුරුදු ඒ දවස්වල අවුරුදු 18යි 19යි 20යි 88 89 බටලන්ද කොමිසම හරහා JVP එකේ කරපු ඝාතන පිළිබඳවත් දැන් ලිස්ට් වෙනවා එළියට. ඒවත් දැන් පරීක්ෂණ කරනකොට JVP එකේ ඉන්න ගොඩක් කට්ටිය කැමති වුණෙත් නැහැ මේක සභාගත කරනවට. ඒක නිසා මේක හරහා මෙතනින් හැර කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. සභාගත වීම පමණයි. பட்டலந்த கொமிஷனවත් ஒச்சரை වෙන්නේ මම අද කිව්වගේ කැට තියලා කිව්වා කියලා හිතා ගන්න. சாணக்கியன் பேசினதுல ஒரு உண்மை இருக்கலாம். ஏன்னா இது அப்படிதான் பேசப்பட்டது கடந்த காலங்களில். இந்த மாதிரி தான் அரசியலுக்காகவே அரசியல் பிரச்சாரங்களுக்காக தேர்தல் காலங்களுடைய பிரச்சாரங்களுக்காக இது பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அரசாங்கம் இந்த முறையும் இதை பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் எதிர்க்கட்சி பக்கமாக இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறது. மக்களுடைய பல கருத்துக்களும் இந்த மாதிரியும் இருக்கு, இதுக்கு ஆதரவும் இருக்கு. இது எப்படி என்ன மாதிரி போய் முடிய போகுது அப்படின்றதான் இது விஷயமே. இது எல்லாமே
விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இதனுடைய முடிவும் குற்றவாளிகளும் அதற்கான தகுந்த கைதிகளும் இதுவரைக்கும் இடம்பெறல அப்படின்றது எல்லாமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் இது 10ஆம் தேதி பிறகு இன்னும் போது சட்டமா அதிபர் பக்கமா போகும்போது இதுக்கு என்னென்ன வழக்குகள் யார் மேல எடுக்க போறாங்க இது எல்லாமே வருகின்ற நாட்கள்ல நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட், நாளைய நாள்ல 17ஆம் தேதி OL பரீட்சை சாதாரண தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படுது. இந்த சாதாரண தர பரீட்சைகளுக்காக இந்த முறை 4,74,147 பேர் பங்கு கொள்றாங்க. இதுல 3,663 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பரீட்சைகள் வந்து காலை 8:30 1 மணி வரைக்கும் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும் 2 மணி வரைக்கும். இதுல தேவையற்ற பொருட்கள், அதாவது பரீட்சை அந்த ஹாலுக்குள்ள வந்து பரீட்சை நிலையத்துக்குள்ள தேவையில்லாத பொருட்களை நீங்க கொண்டு போய் அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்துல, அல்லது நீங்க அதை கொண்டு போய் தெரியப்படுத்தும் பட்சத்துல உங்களுக்கு 5 வருஷங்கள் பரீட்சை எழுத முடியாத அளவுக்கான தண்டனைகள் இருக்கு. கவனமா மொபைல் போன்களை கொண்டு போறது, இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், வைஃபை மூலமா வேலை செய்யற, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அங்க தடை செய்யப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து கவனமா போங்க. தவறுதலா கூட நீங்க கொண்டு போயிடாதீங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த பரீட்சை நேரங்கள்ல. அதோட கடந்த மணித்தியாலங்கள்ல நாட்டுல பல இடங்கள்ல சீரற்ற வானிலை காலநிலை காரணமாக பலதரப்பட்ட இடங்கள்ல இடி மின்னலோட அதிகளவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற மணித்தியாலங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம், மருதானை பிரதான புகையிரத நிலையமான கோட்டை, அதாவது பெட்டா பிரதான புகை நிலையத்துக்கு இடையிலான சிக்னல் கோளாறு காரணமாக, அதாவது சமிக்சை கோளாறு காரணமாக பல ரயில் சேவைகள் தாமதமடைந்திருக்கிறது. பல ரயில் சேவைகள் தாமதமடைந்ததன் காரணமாக போக்குவரத்துல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் இந்த செய்தி இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.